எத்தனையோ பேருக்கு நான் மகளாக இருக்கிறது நான் ரொம்ப ரொம்ப போன ஜென்மத்தில் செய்த பாக்கியமாக இருக்கணும். இதுதான் நமக்கு நிரந்தரமான ஒரு இடம், போகும் பாதை. ஆனால் அதை நம்ம மறந்து ஆணவம், அகங்காரம், திமிரு, எனக்கு உனக்கு அப்படின்னுங்கிற மாதிரி நீ தாழ்ந்து போ நான் தாழ்ந்து போகணுங்கிறேன். நான் எல்லாரும் இழந்து தனிமரமாக நிற்கும்போது தான் அதோடைய வலிகளையும் வேதனைகளையும் உணர முடியும். இது எல்லாருக்கு இதுதான் உண்மையான ஒரு இருப்பிடம் நமக்கு. அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மக்கிட்ட இருக்கிற ஆணவங்கள் அழிஞ்சு போகும். ஒருத்தருக்கு உதவி செய்யணும், ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம பங்கெடுக்கணும், இருக்கிற வரையும் பிறர் சிரிக்க வாழணும். நம்மளை சிரிக்கும்படி வாழ்கிறதல்ல, பிறரை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வச்சுக்கிறணும். அதுதான் பிறருக்காகவே வாழணும், தன்னை அர்ப்பணம் பண்ணணும். எத்தனையோ மரம் செடி கொடிகள் கூட பிறருக்காகவே வாழுது. ஆனால் நம்ம மனிதராக இருந்து நம்ம யாருக்காகவும் வாழ்கிறதில்ல, சுயநலத்தோடு வாழ்கிறோம். சுயநலமற்ற வாழ்க்கை, பிறருக்காகவே வாழணுங்கிற எண்ணத்தோடு பதிவு செய்துட்டு, இதுதான் நமக்கு நிரந்தரமான ஒரு இடம், நம்ம போய் சேரக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு நம்ம பயணம் செய்யும்போது நம்ம சேர்த்து வச்ச சொத்து, பணம், நகை எதுவும் வராது. ஆனால் நம்ம சேர்த்து வச்ச புண்ணியமும் இறைவனுடைய அனுகிரகம் மாத்திரம் நம்ம கூட பயணம் செய்யும். இதை மனசில் வச்சுக்கிட்டு தயவு செய்து தீய வழியில் போகாமல் பிறருக்கு கருணையோடு வாழணுங்கிற எண்ணத்தோடு வாழுங்க. இனி இந்த நிமிஷமே நம்மக்கிட்ட இருந்த தீய எண்ணங்களை மொத்தமாக கை கழுவிடுங்க. அதுதான் நல்லது. இது என்னுடைய தகப்பனார், அம்மா, இது மாதிரி எத்தனையோ தாய் தகப்பனுக்கு நானும் போயிருக்கேன். அதுக்கு நான் பாக்கியம் செஞ்சுருக்கேன். ஹரர் மகாதேவ், ஜெய் ஸ்ரீராம். கண்கலங்க வைக்கும். இன்றைக்கி அவருக்கு நான் செய்கிற எனக்கு நீங்கள் செய்வீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுடைய துணை எனக்கு இருக்குது. நீங்கள் எனக்கு சொந்தமாக இருக்கும்போது நான் ஒரு அனாதை கிடையாது அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு, மன வருத்தத்தோடைய இந்த பதிவு. வணக்கம். ஹரர் மகாதேவ், பால்குளம். நடுத்தரலையாடா யாருக்கு வைப்பாங்க? நடுத்தரலையாடா